ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெத்தலை வள்ளிக்கிழங்கு வறுவல். என்னடா இவங்க அடிக்கடிக்கு வெத்தலை வள்ளிக்கிழங்கு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க பார்க்குறீங்களா? நாங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, எங்களுக்கு தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், அதிகமாகவும் கிடைக்கும். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. என்னென்னா நீரிழிவு நோயாளிகளுக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இதை சாப்பிட்டிங்கன்னா நிறைய சீக்கிரமாகவே குணமாயிடும். நிறைய சத்துக்களும் அதிகமாகவும் இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 6 வெத்தலை வள்ளிக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இந்த வெத்தலை வள்ளிக்கிழங்கு நல்லா க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணி தோல் உரிச்சு நல்லா எடுத்துக்கணும். எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 எடுத்துக்கிறோம். நாங்கள் 3 எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும். உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் போட்டு வறுப்பீங்கள்ல, அது எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி மெத்தட் தான். இதையும் நல்லா ஸ்லைஸாக போடணும். ரொம்பவும் தின்னாக போட்டிங்கன்னா தீஞ்சிடும், ரொம்ப திக்காக போட்டிங்கன்னா வேகாது. மீடியம் சைஸில் இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஸ்லைஸாக போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை 1 இல்லை 2 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா இதில் வழவழப்பாக இருக்கும், சிறு கசப்பு மாதிரி இருக்கும். அதனால் இதை லைட்டாக நல்லா 2 தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அப்புறம் எதனா நம்ம இதில் தேவையில்லாத எதனா இருந்தாலும் அதை வாஷ் பண்ணும்போது க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எங்கள் வீட்டிலே ரெடி பண்ண இந்த மசாலாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாய் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்பூன் யூஸ் பண்ண மாட்டேன், கையிலே தான் எல்லாமே மிக்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் எல்லா மசாலாவும் அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மெர்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம், நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையில் பண்ணால் தான் எல்லா காய்கள்லேயும் நல்லா பரவி அந்த மசாலா போகும். எனக்கு கொஞ்சம் நான் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன். என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்க, இந்த மாதிரி ஊற வச்சோம்னா 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிடும். இப்போது ஒரு பேனோ இல்லை ஒரு தோசைக்கல்லோ எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா காய வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கிறோமோ அதே ப்ராசஸ் மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போடணும். ஒன்று மேலே ஒன்று போடாமல், அது பாருங்க ஒட்டின்னு இருக்குது, அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் தனித்தனியாக அதை பிரித்து வைக்கணும். இல்லைனா நல்லா ஒட்டி இருக்கிறதுலாம் கீழே இருக்கிறது ரொம்ப அப்படியே தீஞ்சிடும், மேலே இருக்கிறது வேகாமல் போயிடும். நல்லா ஒன்றோடு ஒன்று இல்லாமல் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு விடணும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வைங்க. குயிக்காகவே இது சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இது அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா லைட்டாக கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். இது பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஓகே, பாருங்கள், சுவையான சூப்பரான வெத்தலை வள்ளிக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வாட்ச். இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.